லக்ஷ்மி, நான் சாம் மிஸ்டர் மித்ரா. சாரி, சடனா பார்த்து அவன்னு நினைச்சிட்டேன். லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருப்பீங்களா? சாரி, இது உங்க பர்சனல், இப்படியெல்லாம் நான் கேட்க கூடாது. ஆனா நீங்க லக்ஷ்மியோட டாபிக் எடுத்ததுனால தான் நான் இதை கேட்டேன். அவ இல்லைங்கிறதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரி லக்ஷ்மி தப்பு செஞ்சுட்டானே நினைக்கலாம். ஆனா நீங்க இப்ப செய்யறது கூட தப்பு தானே. சாரி, நான் உங்களை குறை சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லல. நீங்க பண்ற இந்த கல்யாணம் கரெக்டானு நான் கேக்குறேன். லக்கிக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது கரெக்ட் தான் சாம். அவளுக்காகவா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணத்து மூலமா எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. இருக்கிற சந்தோஷத்தை இழந்துருவீங்கல்ல. இங்க பாருங்க மித்ரா, நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் ஒரு நஷ்டம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த கல்யாணத்தால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நஷ்டம் கூட இல்லையான்னு நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்து மூலமா லக்கிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பா. நான் அது வரைக்கும் தான் யோசிச்சேன். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க லக்ஷ்மிய ஒரேடியா இழந்துருவீங்க. நீங்க அதை யோசிக்கலையா? லக்ஷ்மியால உங்களுக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்குன்னு ஆன்ட்டியும் அங்கிளும் சொன்னாங்க. அப்ப அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? லக்ஷ்மி தப்பு செஞ்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது பாதி உண்மைதான். ஆனா இன்னொரு பாதி அது பொய்யான விஷயமா இருக்கும்னு உங்க மனசு உங்களுக்கு சொல்லலையா? இப்போ உன் ரூம்ல இருந்தது யாருன்னா? லக்ஷ்மி. சாம். சாமா? நான் அவங்கள லக்ஷ்மி அண்ணின்னு நினைச்சேன். உனக்கு அப்படிதான் தோணுச்சா? அப்போ உனக்கும் அப்படிதான் தோணுச்சுல்ல? நான் என்ன கேட்டேன்னா, லக்ஷ்மி உனக்கு ஞாபகம் இருக்காளான்னு. உனக்கு ஞாபகம் இருக்காங்கல்ல என்ன? லக்ஷ்மி அண்ணிய நீ மறந்திருக்க மாட்டல்ல? அதனால தானே அன்னைக்கு அப்போ ஆஃபீஸ்ல, இன்னைக்கு இப்போ வீட்ல சாம லக்ஷ்மின்னு கூப்பிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லன்னு இப்ப பொய் சொல்லிட்டு இருக்கியா? இல்லனா உன் மனசுல இருக்கிற உண்மையை மறைக்கிறியா? இப்ப இந்த டாபிக் தேவையில்லாதது, விட்டுடு. ஆமாமா, இப்ப எதுவும் தேவையில்ல. விவேக், நான் உன்னை ரெடி பண்ணலான்னு வந்தேன். ஆல்ரெடி ரெடியா இருப்பேன்னு தெரியாது. ஆமா, தினமும் நீங்க சம்யுக்தா மாதிரி தானே இருப்பீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன்கா லக்ஷ்மி மாதிரி ரெடியா இருக்கீங்க? லக்ஷ்மி மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்ல இருக்க முடியும்ல. இனிமே நீங்களே நினைச்சா கூட லக்ஷ்மி மாதிரி ரெடியாகி நந்தன் குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாதுக்கா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க லக்ஷ்மியாவே இறந்து போயிருவீங்கக்கா. இப்படி வாழ்க்கை முழுக்க சம்யுக்தா மாதிரி வேற ஒரு பேரோட மாறு வேஷத்துல பொய்யான வாழ்க்கையதான் வாழ வேண்டி இருக்கும். அங்க பாருங்கக்கா, அந்த கலசம், அட்சத, தாலி, ஓமகுண்டம், அங்க இருக்க மேல தளத்தை பாருங்க. இது எல்லாமே உங்களை லக்ஷ்மிய கொல்றதுக்கு தயாராயிட்டு இருக்குக்கா. நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அத்தை மாமாவோட கைய நீங்க கட்டி போட்டுட்டீங்க.
என்னையும் விவேக்கையும் வாய மூட வச்சிட்டீங்க. எங்களால இப்ப எதுவுமே செய்ய முடியலக்கா. அதே மாதிரி நீங்களும் எதுவும் செய்யாம இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு இந்த கண்ணீர் மட்டும் தான் துணை. எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோடா, வாங்கிக்கோங்க. இந்த நெருப்ப லக்ஷ்மியோட தலையில போடலாம். அவளை இப்பவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம். அப்பதானே நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க. லக்ஷ்மியை கொல்றது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையேங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இவளை நம்ம கொன்னுடலாம். உண்மை தெரியாத மித்ரா, உண்மை தெரிஞ்ச நாம எல்லாரும் குற்றவாளிகள் ஆயிடலாம். சரியா? அண்ணிய நினைச்சு அண்ணன் வருத்தப்படுறான் பெரியம்மா. அண்ணிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். கேட்டியா லக்ஷ்மி? மித்ரா இன்னமும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கான். அண்ணன் நீதான் வேணும்னே மித்ராவை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்க. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என் மேல இருக்க பாசத்தினால இல்ல, வெறுப்புக்காக. அது காதலோ இல்ல வெறுப்போ, ஆனா நீங்க இருக்கிறது அண்ணனுக்கு தெரியணும்ல அண்ணி. ஒரு குற்றவாளியா நான் அவருக்கு தெரியணும்னு நினைக்கவே இல்ல. நான் எந்த தப்பும் செய்யலன்னு முதல்ல அவரை தெரிஞ்சுக்கணும். அத நீங்களே சொன்னாதானக்கா மாமாவுக்கு தெரிய வரும். வார்த்தைகளால சொல்லி ஒருத்தங்க நம்ப வைக்க முடியாது ஜானு. ஆதாரத்தை காட்டி தான் அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக தானே நீ இவ்ளோ நாள காத்துட்டு இருந்த லக்ஷ்மி. இப்ப உனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காம போயிடும். இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த விஷயம் எனக்கும் தெரியும் அத்தை. ஆனா ஏதாவது ஒண்ணு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதாவது ஒண்ணுனா ஏதாவது அற்புதம் நடக்கும்னு காத்துட்டு இருக்கியா? இதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. ஏதாவது அற்புதம் நடக்கணும்னா அத நீதான் செஞ்சாகணும். ஆமா அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் மணமேடைக்கு வந்துருவான். அதுக்குள்ள நாம ஏதாவது செய்யணும். ப்ளீஸ் அக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கோங்க. லக்கி, உங்க அப்பாக்கு கல்யாணம் ஆக போதில்ல, உனக்கு ஹாப்பியா இருக்கா? அப்பா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, நான் கேள்வி கேட்க மாட்டேன். அப்படின்னா மனுஷா ஆண்டி உன் அம்மாவா வருது ஓகேவா? அப்பாக்கு அது ஓகேன்னு தோணிடுச்சுல. எனக்கு என்னமோ உனக்கும் உங்க அப்பாவுக்கும் மனுஷா ஆண்டி கரெக்ட் இல்லைன்னு தோணுது. மனுஷா ஆண்டி உன்னை சரியா பாத்துக்க மாட்டாங்க. அப்பாவை பாத்துக்கிட்டா போதும். ஏன்னா அப்பா தான் என்ன பாத்துப்பாருல.